இன்னைக்கு நமது பாரம்பரிய உணவான கம்மங்கஞ்சி சாதம் எப்படி செய்வது என செய்யும் முறையை விளக்கமாக இடையிடையே சின்ன சின்ன டிப்ஸுகளுடன் சொல்லியும் செய்தும் காட்டியிருக்கிறேன். நான் மண்பானையில் கம்மங்கஞ்சி சாதம் செஞ்சுருக்கேன். மண்பானையில் தான் செய்யணும்னு இல்லை, சில்வர் பாத்திரத்துலையும் செய்யலாம். அல்லது குக்கர் பாத்திரத்தில் குக்கரை மூடாமல் வெயிட் போடாமல் பாத்திரமா பயன்படுத்தி இது போல் கம்மங்கஞ்சி சாதம் செய்யலாம். இன்னைக்கு பாரம்பரிய முறையில் மண்பானையில் கம்பு சாதம் எப்படி செய்வது என பார்ப்போம். இப்போ கடைகளில் நல்ல சுத்தமான கம்பரிசி கிடைக்கிது, நாட்டு கம்பும் கிடைக்கிது. அதையே நம்ம வாங்கி கம்பு சாதம் செய்யலாம். அப்படி நம்ம கம்பரிசி கடையில் வாங்கும்போது சில நேரத்தில் கம்பில் தூசி சின்ன சின்ன பூச்சி இருந்தால் சொலகில் வச்சு புடைக்க தெரியாதவங்க இப்படி சல்லடையை வச்சு சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி சலிக்கும்போது கம்பில் உள்ள சின்ன சின்ன தூசி சின்ன சின்ன பூச்சியெல்லாம் கீழே வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும். சிறுதானியங்கள் எது வாங்கினாலும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலும் கடைகளில் உடச்சி நுணுக்குனா குருணை கம்பும் கிடைக்கிது. அந்த கம்பை வாங்கி கம்மங்கஞ்சி செஞ்சோம்னா இப்படி கம்பு ஊற வச்சு செய்த ருசி இருக்காது. இப்போ இதிலேருந்து 1 கப்பு கம்பு எடுத்து கம்பு சாதம் செய்ய போகிறேன். கம்பு சாதம் கட்டி இல்லாமல் கிண்ட என்னோடய அம்மா சொல்லி கொடுத்த முறையை அப்படியே விளக்கமாக சொல்லியும் செய்தும் காட்டியிருக்கிறேன். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு அதே போல் படிப்படியாக செய்யுங்க. கம்பு சாதம் கிண்ட தெரியாதுன்னே சொல்ல மாட்டேங்க, அவ்வளோ அருமையாக கம்பு சாதம் செஞ்சுருவீங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு கம்பை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவணும். தண்ணியை ஊற்றின உடனே பொக்கு கம்பெல்லாம் மேலே மிதக்கும். பொக்கு கம்புனா மேலே மிதக்கிறத எடுத்து பார்த்திங்கன்னா அதில் வெறும் உமி மட்டும்தான் இருக்கும். அதை தான் பொக்கு கம்புன்னு சொல்லுவாங்க. இப்படி 2 தடவை கம்பை நல்லா அலசி தண்ணியை வெளியே ஊற்றும் போதே பொக்கு கம்பெல்லாம் சேர்ந்து வெளியே போயிடும். இப்படி 2 தடவை அலசி எடுத்து வடித்த கம்பில் நல்ல தண்ணி ஊற்றி 1.5 மணி நேரத்துக்கு குறையாமல் ஊற வைக்கணும். நேரம் கொஞ்சம் அதிகமாக ஊறினா கூட பரவாயில்ல, ஆனால் 1.5 மணி நேரத்துக்கு குறையாமல் ஊற வைக்கணும். இப்போ அரிசி ஊற வச்சு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அதில் இருக்கிற தண்ணியை சல்லடையில் போட்டு நல்லா வடிகட்டணும். முக்கியமாக கம்பரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடணும். புட்டு செய்கிறதுக்கு ஈரமாவு அரைக்க எப்படி அரிசி எந்த பதத்தில் வடித்து எடுக்கிறோமோ அதே பதத்தில் தான் கம்பரிசியும் வடித்து எடுக்கணும். இப்போ நல்லா தண்ணி வடிஞ்ச கம்பரிசியை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு மிக்சியில் விப்பர் பட்டனை மட்டுமே பயன்படுத்தி கம்பரிசியை நுணுக்கணும். இப்போ இடையில மிக்சி ஜாரை திறந்து பார்த்தா இப்படி ஓரத்தில் கம்பரிசியெல்லாம் ஒதுங்கியிருக்கும். அதெல்லாம் நல்லா சேர்த்து எடுத்து விட்டுட்டு மறுபடியும் விப்பர் பட்டனில் போட்டு நுணுக்கணும். இப்போ மிக்சி ஜாரை திறந்து பார்த்தா இந்த அளவுக்கு அரிசி நுணுங்கி இருக்கணும். கம்பரிசி ரொம்ப மாவாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப அரிசியாகவும் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி 2க்கும் இடைப்பட்ட பதத்தில் இருக்கணும். தண்ணியோடு அரைச்சிட்டோம்னா கம்பரிசி கட்டி கட்டியாக இருக்கும், இந்த மாதிரி உதிராது. அப்புறம் நம்ம அதை உடச்சி விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உடச்சி விடணும். உடச்சி விட்டுட்டு தான் கம்மஞ்சோறு ஆக்கணும். அப்படியே செஞ்சாலும் கம்மஞ்சோறு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சு இப்படி எடுத்து பார்த்தா கம்பரிசி நல்லா இப்படி உதிரணும். தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் போட்டு இப்படி நுணுக்குனா ரொம்ப குட்டி குட்டி கட்டி தான் கிடக்கும். அதை லேசாக உடச்சி விட்டுக்கிடலாம். இப்போ நான் அதை கம்பரிசி பானையில் போட்டு கிண்டுறதுக்கு எளிதாக இருக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரிசி எடுத்து வச்சிருக்கிற பாத்திரத்தில் அந்த அரிசியோடு சேர்த்து கம்பரிசிக்கு தேவையான உப்பு போட்டு வச்சுக்கிறோம். என்கிட்ட எண்ணெய் பயன்படுத்தி செய்யாத பாத்திரம் 2 இருக்குது. ஒன்று கஞ்சி போடுவேன், இது சோறாக்குவேன். இந்த 2லையுமே கம்பு சாதம் செய்யலாம். சோறாக்குற பானையில் வாய் அகலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கஞ்சி போடுற பானையில் பார்த்தீங்கன்னா வாயோட அகலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதுசாக கம்மஞ்சோறு கிண்டி பழகிறவங்களும் இப்படி கொஞ்சம் வாய் அகலமான பாத்திரத்தில் கிண்டி பழகினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கேமரா எடுத்துக்கிட்டே கம்மஞ்சோறு கிண்டதுனால நானும் இந்த சட்டியை தான் பயன்படுத்தி கம்மஞ்சோறு கிண்ட போகிறேன். 1 கப்பு கம்பரிசிக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றுறேன். 1 2 3 4. தண்ணி சூடாகட்டும். இப்போ தண்ணி சூடாயிருச்சு. தண்ணியை கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிக்க விட்டு கம்பரிசி போட்டால் கம்பு சாதம் கட்டி கட்டியாக இருக்கும். அதனால தண்ணி கொதிக்க முன்னாடியே அடுப்பை குறைச்சி வச்சிடணும். ஒருவேளை தண்ணி கொதிச்சிருச்சுன்னா அதுக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளித்து விடணும். அதுலேயும் குறையலைன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்கிறத குறைச்சிடணும். இப்படி தண்ணி கொதிக்கிற நிலையில் கொதிக்காமல் இருக்கும்போது நுணுக்கி உப்பு போட்டு வச்சுருந்த அரிசியை போட்டு உடனே கிளறி விடணும். நானே கேமரா எடுக்கிறதுனால ஒரு கையில் போட்டு அதே கையில் கிண்டுறேன். வீடியோ எடுக்காமல் கிண்டுனா ஒரு கையில் நுணுக்கிய கம்பை அப்படியே போட்டுக்கிட்டே இன்னொரு கையில் லேசாக கிளறி விடணும். அப்படி லேசாக கிளறிக்கிட்டே இருக்கும்போது கரண்டியை எடுத்து பார்த்திங்கன்னா இப்படி கட்டியே இருக்காது. அரிசியை போட்ட உடனே கிண்டாமல் நேரம் கழிச்சு கிண்டினாலும் கட்டி விழுந்துடும். இடையில இந்த மாதிரி கரண்டியில் சட்டி விளிம்பில் இருக்கிறத தண்ணியை தொட்டு தொட்டு இப்படி எடுத்து விட்டுறணும். இப்படி கிளறிக்கிட்டே இருக்கும்போது கம்மங்கஞ்சி கொதிச்சு லேசாக வேக ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் அடுப்பை குறைச்சி வச்சு வேக வைக்கணும். இடையிடையே அப்பப்போ கிளறி விடணும்.
இப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா அரிசி வேகிற வரைக்கும் அப்பப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமையும் பார்த்துக்கிறணும். இடையிடையே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அடி பிடிக்காது. அரிசி வேக வேக தண்ணி குறைஞ்சி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம்பு சாதம் கட்டி ஆகிக்கிட்டே வரும். கட்டி ஆயிடுச்சு, கம்பு சாதம் வெந்துருச்சுன்னு உடனே இறக்கிடக்கூடாது. வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படியே சிம்மிலையே வச்சு வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இடையில இந்த மாதிரி கரண்டியில் சட்டி விளிம்பில் இருக்கிறத தண்ணியை தொட்டு தொட்டு இப்படி எடுத்து விட்டுறணும். நீங்கள் புதுசாக செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு தட்டில் இப்படி கம்பு சாதத்தை எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அரிசி வெந்தது தெரியும். இப்போ கம்பு சாதம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றி கம்பு சாதம் நல்லா வெந்து கட்டி இல்லாமல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். கம்பு சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஒரு தடவைக்கு 2 தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிடுவீங்க. இப்போ கம்பு சாதம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை அணைச்சிடலாம். கரண்டியில் சட்டி விளிம்பில் இருக்கிறத தண்ணியை தொட்டு தொட்டு இப்படி எடுத்து விட்டுறணும். மண்சட்டியில் செய்கிறதுனால அடுப்பை அணைச்ச பிறகு இப்படி கொஞ்சம் நேரம் கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். கம்பு சாதம் சூடாக இருக்கும்போது தட்டு போட்டு முழுமையாக மூடிடக்கூடாது. இப்படி கொஞ்சம் இடைவெளி இருக்கிற மாதிரி மூடி வைக்கணும். சூடு ஆறுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். சூடு நல்லா ஆறிடுச்சுன்னா அப்புறம் நல்லா மூடி வச்சுக்கிடலாம். நாளைக்கு மதியம் சாப்பிடத்தான் இப்போ இரவு கம்பு சாதம் செஞ்சுருக்கேன். இப்போ கம்பு சாதம் நல்லா ஆறிடுச்சு. அதில் பூச்சி ஏதாவது இரவு நேரத்தில் விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக இந்த சல்லடையை வச்சு மூடி வச்சுருக்கேன். தட்டு போட்டு மூடி வைக்கலாம். காலையில் இப்படி திறந்து பார்க்கும்போது கம்பு சாதத்துக்கு மேலே இப்படி ஆடை படிஞ்சிருக்கு. அந்த ஆடையை லேசாக நீக்கிட்டு கம்பு சாதமாக எடுத்து சாப்பிட்றதுக்கும் கம்பங்கூழாக கரைச்சி சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும். ஆடையை நம்ம தனியாக எடுத்து சாப்பிட்டுக்கிடலாம். கம்பங்கூழோட கரைக்கும் போது அது கரையாது, கட்டி கட்டியாக கிடக்கும். அதனால தான் அதை எடுத்துட்டு கரைக்கணும். வெயிலுக்கு இதமான கம்பு சாதத்தை இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.